சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொடர்ந்து படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. இப்போ ஜெயிலர் 2, தலைவர் 173, தலைவர் 174, 175ன்னு தன்னுடைய 5 வருஷத்துக்கு என்னென்ன படங்கள் நடிக்கணுமோ அதை மொத்தத்தையும் தேர்ந்தெடுத்து வச்சிருக்காரு. ஆனால் தலைவர் 173 படத்துக்கான இயக்குனர் மட்டும் யார் என்று தெரியல. ஆரம்பத்தில் சுந்தர்சியை சொன்னாங்க, அப்புறம் சிவியை சொன்னாங்க, இப்போ அஸ்வந்த் மாரிமுத்துவை சொல்லிட்டு இருக்காங்க. யாருன்னு தெரியாமல் ரசிகர்கள் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான் ஜெயிலர் 2 படத்திலிருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் இந்த ஏப்ரல் 14 வெளியாகுமா என ரசிகர்கள் வெறித்தனமாக வெயிட்டிங்கில் இருந்தாங்க. கடைசியில் ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சியது. ஏதாவது சின்ன அப்டேட்டாச்சும் கொடுப்பாங்க தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷலான்னு பார்த்தா எந்த அப்டேட்டுமே இல்லை. நெல்சன் என்ன தான் பண்ணுறாரு? ஏன்பா இவ்வளோ டிலே பண்ணுறீங்க? ரஜினியோட தரிசனத்தை நாங்கள் தியேட்டரில் பார்க்க விரும்புகிறோம் என ரசிகர்கள் புலம்பி தள்ளுறாங்க. மேலும் இந்த படத்திலிருந்து ஷாருக் கான் வெளியே போயிட்டு தான் சொன்ன விஷயமே ரசிகர்களால் ஜீர்ணிக்க முடியல. தொடர்ந்து ஷாருக் கானோட இடத்த யார் ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதே பெரும் கேள்வியாக இருக்குது. சூழல் இப்படி இருக்க ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கை காவாலா பாட்டு மாதிரி இருக்கும் எனவும், அந்தளவுக்கு இந்த பாட்டு பட்டி தொட்டி எல்லாம் ரீச் ஆகும் எனவும், நேரா ஃபர்தோக்கி இந்த பாட்டுக்கு நடனம் ஆடி இருக்காங்க என வேற லெவல் வைப்பை கொடுத்தாங்க. கடைசியில் பாட்டை ரிலீஸே பண்ணலை. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு எப்போ ரிலீஸ் ஆகும் என்கின்ற தகவல் தற்போது கிடைச்சிருக்கு. அதாவது மே 1ஆம் தேதி இந்த பாட்டு ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருப்பதாக தற்போது தகவல் கிடைச்சிருக்கு. என்னடா அடுத்தடுத்து டேட்ஸ் மாற்றி கொண்டே போகிறாங்களே, படம் குறிப்பிட்ட தேதியில் அதாவது ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதா என ரசிகர்கள் கேள்வி எழுப்பிட்டே வராங்க. அதாவது விஜயோட ஜனநாயகன் படத்தை லீக் பண்ணிட்டாங்க. தமிழ் சினிமாவுக்கு வர வேண்டிய 1000 கோடி இல்லாமல் போச்சு. இப்போ ரஜினிகாந்த் தான் அந்த 1000 கோடியை கைப்பற்றி தரணும். அதனால் ஜெயிலர் 2 படம் கண்டிப்பாக 1000 கோடியை அடித்து கொடுக்கும் என ரசிகர்கள் நம்பிக்கொண்டிருக்காங்க. அப்படி இல்லைனா தலைவரோட 173, தலைவரோட 174 ரஜினி கமல் இருவரும் இணைந்து நடிக்க போகிற நெல்சன் எடுக்க போகிற படம் 1000 கோடி என்ன 2000 கோடி அசால்ட்டாக அச்சு தூக்கும் என ரசிகர்கள் தொடர்ந்து நம்பிட்டு வராங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். ஜெயிலர் 2 முடித்த கையோட தலைவர் 173 படத்துக்கான இயக்குனரை தேர்ந்தெடுக்க போகிறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். மேலும் ஏப்ரல் 24க்கு மேலே தான் தலைவர் 173 ஷூட்டிங்னு சொன்னாங்க. கடைசியில் இயக்குனரே இல்லாமல் போயிட்டார். பார்ப்போம் என்ன தான் நடக்க போகுதுன்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் எந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.